சென்னை புத்தக காட்சியில் இடம்பெற்றுள்ள பிரெய்லி புத்தகங்களுடன் கூடிய அரங்கு பார்வை மாற்றுத்திறனாளிகளை ஈர்த்துள்ளது. இது தங்களுக்கு நல்ல பயனளிப்பதாக அவர்கள் கூறினர். சென்னையில் நடைபெற்று வரும் 40வது புத்தக காட்சியில் தனியார் அறக்கட்டளை சார்பில் பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கென தனி அரங்கு அமைக்கப்பட்டுள்ளது. இதில் பிரெய்லி புத்தகங்களுடன் நூலகமும் இருக்கின்றது. இதன் மூலம் பார்வை மாற்றுத்திறனாளிகள் கணிப்பொறி மூலம் படிக்கவும் எழுதவும் செய்ய உதவும் புதிய மென்பொருளின் செயல்பாடு குறித்து மற்ற பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கு பயிற்சியும் இங்கு அளிக்கப்படுகிறது. அதாவது புக் ஷேர்னு ஒரு லைப்ரரி இருக்குது. அந்த புக் ஷேர் லைப்ரரியிலேருந்து நாங்கள் புக்கு எடுத்து திருக்குறள் போன்ற புத்தகங்கள்லாம் எடுத்து படிக்கிறோம். நிறைய ஆங்கில புத்தகங்கள், எல்லா விதமான மொழி சார்ந்த துறை சார்ந்த புத்தகங்களை எடுத்து படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத நம்ம இங்கே காட்டிக்கிட்டு இருக்கோம். இப்போ ஆண்ட்ராய்டு மொபைலில் கோ ரீடுன்னு ஒரு ஆப் இருக்குது சார். அந்த ஆப்பில் நான் புக் ஷேர் அப்படின்ற ஒரு ஆன்லைன் லைப்ரரி என்னால் யூஸ் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி நான் சைன்இன் லாகின் பண்ணியிருக்கணும். நாங்கள் எங்களோட நேம், யூசர் ஐடி எல்லாத்தையும் நாங்கள் எங்களோட ஐடி கார்டை கொடுத்து ஃபஸ்ட்டு அவங்ககிட்ட கொடுத்துட்டோம்னா அவங்க வெரிஃபை பண்ணிட்டு எங்களை அந்த லைப்ரரியில் ஆட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்கிட்ட சிஸ்டமோ அல்லது மொபைல் இருந்துச்சுன்னா நான் அந்த கோரீட் ஆப் மூலமாக போயிட்டு நான் என்னோடய புக்கை நான் டவுன்லோட் பண்ணி படிக்க முடியும். இத்துடன் இவ்வகை மாற்றுத்திறனாளிகளுக்கு கணினி குறித்த அடிப்படை பயன்பாட்டு பயிற்சிகளும் வழங்கப்படுகின்றன. இதனால் சுய வேலை வாய்ப்பினை உருவாக்கிக் கொள்ள முடியும் என பயிற்சி பெற்றவர்கள் தெரிவிக்கிறார்கள். கம்ப்யூட்டர் ட்ரைனிங் கொடுக்குறாங்க சார். கம்ப்யூட்டர் ட்ரைனிங் அண்ட் இங்கிலீஷ் நாலேஜ் கொடுக்குறாங்க சார். வேறு அதாவது வேலைக்கு போகிறப்ப எங்களாலையும் கம்ப்யூட்டர் இப்போ எந்த அளவுக்கு யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்குறாங்க சார் எங்களுக்கு. புத்தக காட்சியில் அமைக்கப்பட்டிருக்கும் 700க்கும் மேற்பட்ட அரங்குகளில் எவை எங்கு இருக்கின்றன என்பது பற்றி தாங்களும் அறிந்து கொள்ளும் வகையில் பிரெய்லி வடிவில் தகவல்களை வழங்கினால் உதவியாக இருக்கும் என்றும் அவர்கள் கூறினர். பிரெய்லி வடிவில் மட்டுமே படித்து வந்த இவ்வகை மாற்றுத்திறனாளிகளுக்கு தற்பொழுது லைப்ரரி மற்றும் மொபைல் அப்ளிகேஷன் மூலமாகவும் புத்தகங்களை படிப்பதற்கு வழிவகைகள் இருக்கின்றன. இது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக தான் இது போன்ற அரங்குகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் செந்தில் குமரனுடன் ரமேஷ்.